ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் குடும்பத்தில் நம்ம பீட்ரூட் அல்வா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டை கழுவி சுத்தம் பண்ணி திருவி வச்சுருக்கிறேன். ஒரு கிண்ணம் சர்க்கரை, வறுக்கிறதுக்கு முந்திரி, நெய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சாச்சு. அதில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. கடாய் சூடானதும் நெய் போட்டுக்கலாம். நெய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன். நெய் சூடானோன்னா இந்த பீட்ரூட் அல்வா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரத்தம் இல்லாதவங்கெல்லாம் உற்பத்தி ஆகும். இதை சாப்பிடலாம். நெய் சூடாயிடுச்சு. முந்திரி போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீட்ரூட்டு நல்லா தேங்காய் திருவில் வச்சு திருவி வச்சுருக்கிறேன். நல்லா விதக்கலாம். அந்த நெய்யிலே விதக்கணும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். விதக்கட்டும் 5 நிமிஷம். நெய்யிலே விதங்கி வச்சு பாருங்கள். பீட்ரூட் நல்லா விதங்கி சுருங்கி வந்துடுச்சு. ஒரு பீட்ரூட் போட்டு இருக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்றது நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிண்ணம் சர்க்கரை எனக்கு தேவையாக இருக்கும். வேணும் இனிப்பு வேணும்னா அவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த பாருங்க நல்லா கரைஞ்சி வரணும். அது இந்த பாருங்க சூப்பராக அப்படியே உருகி வருது. சர்க்கரை நல்லா உருகி வந்தாலும் கொஞ்சோண்டு பால் விட்டுக்கலாம். பாலில் வெந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பால் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்க. செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்தவொன்னா காமிக்கிறேன். அல்வா நல்லா விரண்டு சுருண்டு எப்படி வந்துருச்சு பாருங்கள். விட்ட நெய்யெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதில் தட்டி வச்ச ஏலக்காவை போட்டுக்கலாம். முதலே போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நெய்யெல்லாம் பாருங்கள். நெய் அப்படியே உருகி மேலே வருது. சூப்பர் குடும்பத்தில் பீட்ரூட் அல்வா எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க.